எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து சென்னை டு திருத்தணி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போது வீடியோவை எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா வந்துட்டு ஐயா பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் திருத்தணி போகிற வழியில் வந்தோம். இங்கே வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க எல்லோரும். தண்ணி செமையாக வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் எடுத்துருக்கலாம். பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டு போனாங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் வர டைமில் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை. ஏன்னா அந்த மீன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப பெரிய மீன் அது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் கிட்ட வந்துட்டு உள்ளே இறங்கி நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா கேமராவோட கீழே விழ வேண்டியதான். நான் பாருங்க தண்ணி எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. சண்டேன்றதுனால எல்லோரும் ஃபேமிலியோட வந்து இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மழை பெஞ்சதுனால தண்ணி நிறையா போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து சண்டே டைம்ன்றதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க. காமிப்பா, என்ன இந்த மீன் பேர் என்ன? மீன் பேர் என்ன? ஜிலேபியா? ஓகே, போதும் கிளம்பலாம் நம்ம. இவ்வளோ மழை பெய்யுது. வண்டி கழுவி வீட்டுக்குள்ளே ஏறிடும் போல இருக்குது. செல்ஃபி எடுத்துட்டே வரீங்களா? அங்கே போ குட்டி, அங்கே போ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே திருத்தணி போகிற வழியில் ஐயப்பாக்கம் அங்கே வந்து நம்ம அந்த ஒரு ஆறு ஒன்று கிராஸ் ஆனதை காமிச்சேன். இப்போ இங்கே வந்து ஊருக்குள்ளே தண்ணி போயிட்டுருக்கு. வேறு எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க.
இந்த தண்ணியில் என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கு. பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே நம்பால் ஒருத்தர் வந்து அங்கே வண்டி கழுவிட்டு இருக்காரு பாருங்க. ஜாலியாக இருக்கா? என்ஜாய் பண்ணியா? போகலாமா? கொஞ்ச நேரத்துக்கா? சரி வா, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, போகலாம் வா. போகலாம்டா, டைம் ஆயிடுச்சுடா. கிளம்பி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க சொல்லு கனிஷ்கா. வெஜ் ரோல் சொல்லு. வெஜ் ரோல். வெஜ் ரோல் இல்லை, வெஜ் ரோல். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஏய் அப்படியே சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரைஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்துடுச்சு பாருங்க. நல்லா இருக்குது இந்த கடையில், எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து ஆவடியிலேருந்து பட்டாபிராம் போகிற ரூட்டில் இருக்குது இந்த கடை. நல்லா இருக்குல்ல இது. ஓகே சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே கிளம்பியாச்சு. டைம் வேறு ஆகிடுச்சு. 4 o'clockலாம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கேயே 3:30 ஆகுது. ஸோ இன்னும் எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. இப்படியும் 5 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் போகிறதுக்கு. இந்த ஃபேமிலியோட போகிறதுனால கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும். சிங்கிளாக இருந்தால் கொஞ்சம் நார்மலோட ஸ்பீடாக போகலாம். ஸோ நம்ம பட்டாபிராம் கிட்ட வந்திருக்கோம். இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. வரவையெல்லாம் அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துட முடியும். கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணால் வந்துடலாம். அதுக்கப்புறம் டைம் எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாமல் கரெக்டாக போயிட்டே இருந்தால் ஒரு 5 o'clockலாம் போயிடலாம் கரெக்டாக கோவிலுக்கு. ஸோ அங்கே ஒரு 1 hour கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு 7 o'clock கிளம்புனா ஒரு 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருவள்ளூர் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. திருவள்ளூர் வந்து திருப்பதி பைபாஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டாக நம்ம திருத்தணிக்கு போயிடலாம். டைம் இப்போ வந்து 4:10 ஆகுது. 5 மணிக்கெலாம் நான் திருத்தணி போயிடுற மாதிரி பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருட்டாக இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது. மாறி மாறி வருதுங்க கிளைமேட்டு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவள்ளூர்லேருந்து திருப்பதி பைபாஸ் ஏரியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருத்தணி ரீச் ஆகிடுவோம். ஆனால் இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் நைட்டில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான் இது. ஏன்னா லைட் அவ்வளோ இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன், லைட்டே இருக்காது. பைக் லைட்லேயே தான் வரணும் இந்த ரூட்டில். அப்பயும் நான் திருத்தணி தான் போயிட்டு வந்தேன், ஃபேமிலியோட தான் போயிட்டு வந்தேன். அப்போ ரொம்ப இருட்டாக இருந்தது, லைட்டு எதுவும் இல்லை, வண்டிலையும் அவ்வளோ பவர் இல்லை லைட்டு. ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு வந்தேன் அந்த டைமில். இப்போது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரில. நம்ம இந்த வழியில் வந்தால் வரும், அப்படின்னா இன்னும் ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் வந்தால் வருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த ரூட்டில் வருதுன்றது போனதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். எவ்வளோ தண்ணி? இப்போ நிறைய மீன்லாம் விற்கிறாங்க ப்ரோ. இது எல்லாமே இந்த அந்த ஏரியிலேருந்து வர மீன். ஆமாம், செம டிராஃபிக் இந்த இடத்துல. ஆக்சுவலாக அங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு தரைப்பழம் சொல்லுவாங்களே, அந்த வழி தான் இப்போ வண்டியில் விட்டுட்டு இருக்காங்க. அதில் அங்கே தண்ணி வேறு போயிட்டுருக்கு. இன்னும் ஜாஸ்தி தண்ணி வந்து அந்த வழியிலையும் போக முடியாது போல். இங்கே பேர் தண்ணி எப்படி போகுது பாரு, அங்கே பாரு அந்த சைடு. தனிஷ்கா ஏந்திரு, அங்கே பேர் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாரு. ஆமாம், ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜில் நான் ஒரு 1 இயர் முன்னாடி வரும்போது பார்த்தேன், இந்த ஸ்டேஜில் இருந்தது. இப்பயும் அப்படி தான் இருக்குது. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே. திருத்தணி என்ட்ரு ஆகியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. கூட்டம் ரொம்ப அவ்வளோவா இல்லை, எதுவும் கிடையாது இப்போது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே தரிசனம் முடிஞ்சிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே சாமி பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். நல்லா செம தூக்கத்தில் இருக்குது தனிஷ்கா. சரி, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வீட்டுக்கு வந்து. வரவில்லை, கொஞ்சம் மழை அங்கங்கே கொஞ்சம் பேஞ்சுது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நின்று அப்படியே வந்துட்டோம் நாங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ இது நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.